யெகோவா ஷம்மா. நகரத்தினின்று புறப்படும் வழிகளாவன. வடபுறத்திலே 4500 கோலாகிய அளவுண்டாயிருக்கும். நகரத்தின் வாசல்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய நாமங்களின்படியே பெயர் பெறக் கடவது. வடக்கே ரூபனுக்கு ஒரு வாசல், யூதாவுக்கு ஒரு வாசல், லேவிக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. கீழ்ப்புறத்திலே 4500 கோல், அதில் யோசேப்புக்கு ஒரு வாசல், பென்யமீனுக்கு ஒரு வாசல், தானுக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. தென்புறத்திலே 4500 கோல், அதில் சிமியோனுக்கு ஒரு வாசல், இசக்காருக்கு ஒரு வாசல், செபுலோனுக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. மேற்புறத்திலே 4500 கோல், அதில் காத்துக்கு ஒரு வாசல், ஆசேருக்கு ஒரு வாசல், நப்தலிக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. சுற்றிலும் அதன் அளவு 18000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். ஷம்மா. பரிசுத்த ஸ்தலத்திலே இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தரை ஆராதிக்க வருவார்கள். பரிசுத்த ஸ்தலத்தை சுற்றிலும் பரிசுத்தமான நகரம் கட்டப்படும். இந்த நகரத்திற்கு எருசலேம் என்றோ அல்லது கானான் என்றோ இங்கு பெயர் கொடுக்கப்படவில்லை. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, இப்பொழுது எல்லாம் புதிதாய் இருக்கிறது. நகரத்தில் இருந்து புறப்படும் வழி வடபுறத்திலே 4500 கோலாகிய அளவு உண்டாயிருக்கும். கர்த்தர் நகரத்தின் வாசல்களை பற்றியும் சொல்லுகிறார். 4 திசைகளிலும் வாசல்கள் இருக்கிறது, ஒவ்வொரு திசையிலும் 3 வாசல்கள் இருக்கிறது, மொத்தம் 12 வாசல்கள். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருடைய பெயர்கள் இந்த 12 வாசல்களுக்கும் பெயரிடப்பட்டிருக்கிறது. நகரத்தின் வாசல்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய நாமங்களின்படியே பெயர் பெற கடவது. வடக்கே ரூபனுக்கு ஒரு வாசல், யூதாவுக்கு ஒரு வாசல், லேவிக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள். கீழ்ப்புறத்திலே 4500 கோல், அதில் யோசேப்புக்கு ஒரு வாசல், பென்யமீனுக்கு ஒரு வாசல், தானுக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள். தென்புறத்திலே 4500 கோல், அதில் சிமியோனுக்கு ஒரு வாசல், இசக்காருக்கு ஒரு வாசல், செபுலோனுக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள். மேற்புறத்திலே 4500 கோல், அதில் காத்துக்கு ஒரு வாசல், ஆசேருக்கு ஒரு வாசல், நப்தலிக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள். யோவான் புதிய எருசலேமை தரிசித்தார். அதற்கு 12 வாசல்கள் இருக்கிறது, ஒவ்வொரு பக்கத்திலும் 3 வாசல்கள். அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. வெளிப்படுத்தின விசேஷம் 21:12-13. புதிய ஏற்பாட்டு காலத்து சபையில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோருமே சபையில் தாராளமாய் பிரவேசிக்கலாம். எல்லா ஜாதியாரும் எல்லா தேசத்தாரும் உலகத்தின் எல்லா பாகங்களில் இருந்தும் கர்த்தருடைய சபைக்கு வரலாம். கிறிஸ்துவானவர் பரலோகத்தின் ராஜ்யத்தை எல்லா விசுவாசிகளுக்கும் திறந்து கொடுத்திருக்கிறார். நகரத்தை சுற்றிலும் அதன் அளவு 18000 கோல். இந்த அளவுகள் எந்த ஆதாரத்தின் பிரகாரமாக அளக்கப்படுகிறது என்று தெரியவில்லை. வேத பண்டிதர்கள் இதற்கும் ஆவிக்குரிய வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். இந்த புதிய நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். பழைய நகரத்திற்கு எருசலேம் என்று பெயர். இதற்கு சமாதானத்தின் தரிசனம் என்று பொருள் சொல்லலாம். யெகோவா ஷம்மா என்னும் பெயருக்கு கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்று பொருள். யூதர்கள் அந்நிய தேசத்து சிறையிருப்பில் இருந்து தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வரும்போது அவர்களுக்கு கர்த்தருடைய பிரசன்னம் தேவைப்படுகிறது. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக அவருடைய வாசஸ்தலம் அவர்கள் மத்தியில் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்து சுவிசேஷ சபையில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசரிப்பு கூடாரத்திலும் தேவாலயத்திலும் ஷேக்கேனா மகிமை தங்கி இருந்தது. அது கர்த்தருடைய மகிமை. யெகோவா ஷம்மா என்பது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம்.
இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்முடைய ஆத்மாவில் கர்த்தருடைய கிருபை ஜீவனோடு இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவிற்குள் மெய்யாகவே கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய ஆத்மா யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். நாமே கர்த்தருடைய ஆலயம். கர்த்தர் நமக்கு உள்ளும் நம்மோடும் கூடவே இருக்கிறார். கர்த்தர் எங்கு இருக்கிறாரோ அங்கு பரலோகத்தின் மகிமையும் பரலோகத்தின் சந்தோஷமும் தங்கி இருக்கும். நம்முடைய ஆத்மாவில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும்போது அங்கு கர்த்தருடைய கிருபையும் சந்தோஷமும் நிறைவாய் தங்கி இருக்கும். எருசலேம் நகரத்தினின்று புறப்படும் வழிகளைப் பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமிக்குரிய எருசலேம் சதுரமாக இருக்கும். ஒவ்வொரு திசையிலும் 3 வாசல்கள் இருக்கும். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரின் பெயர்கள் ஒவ்வொரு வாசலுக்கும் பெயரிடப்பட்டுள்ளது. இது பரலோக எருசலேமை போல் உள்ளது. இவ்விரண்டு எருசலேமிற்கும் அளவில் வித்தியாசம் உள்ளது. பூமிக்குரிய எருசலேம் ஒவ்வொரு திசையிலும் 9 மைல் நீளமுள்ள சதுரமாக இருக்கும். பரலோக எருசலேம் ஒவ்வொரு திசையிலும் 1500 மைல் நீளமுள்ள சதுரமாக இருக்கும். பூமிக்குரிய நித்திய எருசலேமுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யெகோவா ஷம்மா என்னும் பெயருக்கு கர்த்தர் அங்கு இருக்கிறார் என்று பொருள். மெய்யாகவே கர்த்தர் இங்கு பிரத்யட்சமாய் இருப்பார். எருசலேமின் வருங்கால பெயர்கள்: நீதிபுரம், சத்திய நகரம், கர்த்தருடைய நகரம், இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் சீயோன், எப்சிபா, நான் அவளில் பிரியமாயிருக்கிறேன், தேடிக்கொள்ளப்பட்டது, கைவிடப்படாத நகரம், கர்த்தருடைய சிங்காசனம், பச்சையான ஒலிவ மரம், எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர், யெகோவா ஷம்மா, கர்த்தர் அங்கே இருக்கிறார், சத்திய நகரம், சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம், பரிசுத்த பர்வதம்.